தாய் வீடு ஏப்ரல் 2026. போலி பாட்டியும் பேத்தியும். எழுதியவர் ஈட்டாலோ கெல்வினோ. தமிழில் N.K. மகாலிங்கம். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. எழுத்தாளரை பற்றியது. ஈட்டாலோ கெல்வினோ 1923 1985. இவர் கியூபாவின் சாண்டியாகோவில் பிறந்து இத்தாலியில் வளர்ந்த இத்தாலிய இனத்தவர். அவருடைய தாய் இத்தாலியை நினைவுறுத்தும் வகையில் ஈட்டாலோ என்ற முதல் பெயரை அவருக்கு வைத்தார். தாய் ஒரு தாவரவியல் பேராசிரியர். தந்தை விவசாயமும் தாவரவியலும் கற்றவர். அவர்கள் முதலில் மெக்சிகோவில் வாழ்ந்தனர். பின் கியூபாவுக்கு சென்றனர். கடைசியில் திரும்பவும் இத்தாலிக்கே சென்றனர். ஈட்டாலோ கெல்வினோ ஓர் ஊடகவியலாளர். சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள் எழுதியவர். மிகு கற்பனை, தொடர் உருவகம், பின் நவீனத்துவ பரிசோதனைகளை கலந்து எழுதியவர். அதற்காக அவர் 20ஆம் நூற்றாண்டில் பெரிதும் கொண்டாடப்பட்ட எழுத்தாளர். Our Ancestors, Cosmic Comics, Invisible Cities, If on a Winter's Night a Traveler ஆகியவை இவருடைய முக்கியமான இலக்கிய படைப்புகள். அதில் காஸ்மிக் காமிக்ஸ் சிறுகதை தொகுப்பு. பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, ஐக்கிய அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இவர் மிகவும் புகழ்பெற்ற இத்தாலிய எழுத்தாளர். பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டவர். இவர் நாட்டார் கதைகளையும் எழுதி பார்த்தவர். இத்தாலியில் நாட்டார் கதைகள் அரிது என்றும் அதனால் தன் சிறுகதை தொகுதியில் 2 கதைகளை எழுதி வெளியிட்டார். அவற்றில் ஒன்று இது. லிட்டில் ரெட் ரைடிங் போன்ற கதைகள் இத்தாலியில் அரிது என்று தன் குறிப்பில் எழுதியிருக்கிறார். இவர் 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது எதிர்ப்பு இயக்கத்தில் பங்கு பற்றினார். அதன்பின் பொதுவுடைமை இயக்க பருவ இதழ்களில் வேலை பார்த்தார். கதைக்குள் செல்வோம். போலி பாட்டியும் பேத்தியும். தாய்க்கு மா அரிப்பதற்கு ஒரு அரித்தட்டு தேவைப்பட்டது. தாய் தன் சின்ன மகளை அழைத்து, உன் பாட்டியிடம் போய் அவளிடமுள்ள அரித்தட்டை வாங்கி வா என்றாள். மகளும் தன்னுடன் எடுத்துச் செல்வதற்கான சிற்றுண்டி தயாரித்தாள். அதில் மோதிர வடிவிலான கப் கேக்குகளும் எண்ணெயுடன் சேர்ந்த பானம் இருந்தன. பின் அவள் தன் பாட்டி வீட்டுக்கு பயணமானாள். போகும் வழியில் ஜோடானாறு குறுக்கிட்டது. ஜோடானாரே, நான் போக வழி விடுவாயா என்று அவள் ஆற்றை கேட்டாள். ஓம், விடுகிறேன். ஆனால் உன்னிடம் உள்ள மோதிர வடிவிலான கேக்குகளை எனக்கு தருவாயா என்றது அது. ஜோடானாற்றுக்கு மோதிர வடிவிலான கேக் சாப்பிட மிகவும் விருப்பம். அதுவும் அதை நீர்ச்சுழியில் சுற்றி சாப்பிட மிகவும் பிடிக்கும். சிறுமியும் தன்னிடமிருந்த மோதிர வடிவ கேக்குகளை ஜோடானாற்றில் வீசினாள். ஆறும் அவற்றை ஏற்றுக்கொண்டு தன் நீரை தாழ்த்தி அவளை போவதற்கு வழிவிட்டது. பின் சிறுமி ரேக் என்ற கதவடிக்கு வந்தாள். ரேக் கதவே, நான் போக வழி விடுவாயா என்று அதனிடம் கேட்டாள். ஓம், உன்னுடைய எண்ணெய் சேர்த்த அந்த பானை தந்தால் நான் வழிவிடுகிறேன் என்றது அது. ரேக் கதவுக்கு எண்ணெய் சேர்த்த பானை சாப்பிட நல்ல விருப்பம். ஏனென்றால் அதனுடைய சக்கரங்கள் கரள் பிடித்து போய்விட்டன. அவற்றுக்கு எண்ணெய் விட்டால் சக்கரங்கள் நன்றாக சுழன்று கீச்சு கீச்சு சத்தம் வராது என்று அது நினைத்தது. அந்த சின்னஞ்சிறிய சிறுமி தான் வைத்திருந்த எண்ணெய் சேர்த்த பானை அதனிடம் கொடுத்தாள். கதவு திறந்தது. அவள் உள்ளே போனாள். அவள் பாட்டி வீட்டுக்கு சென்றபோது பாட்டி வீட்டின் கதவு பூட்டி கிடந்தது. பாட்டி, பாட்டி, நான் உள்ளே வர கதவை திறந்து விடு என்று சத்தமாக சொன்னாள். நான் கட்டிலில் படுத்திருக்கிறேன். எனக்கு சுகமில்லை. நீ என்னலால் வா என்றாள் பாட்டி. என்னால் அதில் ஏறி உள்ளே வர முடியாது என்றாள் சிறுமி. அப்படியென்றால் பூனையின் கதவால் வா என்றாள் பாட்டி. அதற்குள்ளால் என்னால் நுழைய முடியாது என்றாள் சிறுமி.
சரி, கொஞ்சம் பொறு என்று சொல்லிவிட்டு ஒரு கயிற்றை மேலே இருந்து கீழே விட்டாள். அதில் அவளை எண்ணல் மேலால் இழுத்தாள் பாட்டி. பாட்டியின் அறை இருட்டாக இருந்தது. கட்டிலில் ஒரு மனிதரை பிடித்து உண்ணும் அரக்கி கிடந்தாள். பாட்டியை காணவில்லை. அரக்கி பாட்டியை சாப்பிட்டு விட்டு கிடந்தது. பாட்டியை தலையிலிருந்து கால் வரை அப்படியே சாப்பிட்டு விட்டது. பல்லை மட்டும் சாப்பிடவில்லை. பல்லை ஒரு கூழ்பானைக்குள் போட்டிருந்தது அரக்கி. பாட்டியின் காதுகளை பொரிப்பதற்காக ஒரு சிறிய தாச்சிக்குள் போட்டிருந்தது. பாட்டி, அம்மா உன்னிடம் அரித்தட்டை வாங்கி வரச் சொன்னாள் என்றாள் சிறுமி. இப்போ நேரம் சென்று விட்டது. நாளைக்கு அதை தருகிறேன். இப்போ வந்து படு என்றாள் பாட்டி. பாட்டி, எனக்கு பசிக்கிறது. முதலில் எனக்கு உண்ண உணவு வேணும் என்றாள் பேத்தி. கொதிக்கும் பானைக்குள் பயறு வேகிறது, அதை எடுத்து சாப்பிடு என்றாள் பாட்டி. பாட்டியின் பல்லை அரக்கி பானைக்குள் தான் போட்டிருந்தது. பேத்தி பானையை குடைந்து அதற்குள் கிடந்ததை எடுத்து வாய்க்குள் வைத்துக் கொண்டு சொன்னாள், பாட்டி, இது கடிக்க முடியாமல் கல்லு போல இருக்கிறது. சரி, அப்போ பொரிக்கும் தாச்சிக்குள் பணியாரம் இருக்கிறது, அதை எடுத்து சாப்பிடு என்றாள். பொரிக்கும் தாச்சிக்குள் காதுகள் கிடந்தன. பேத்தி அவற்றை ஒரு முள்ளு கரண்டியால் குத்தி பார்த்துவிட்டு, பாட்டி, இவை முறுமுறுப்பாக இல்லை என்றாள். அப்போ படுப்பதற்கு கட்டிலுக்கு வா, நாளைக்கு சாப்பிடலாம் என்றாள் பாட்டி. சிறுமி கட்டிலில் ஏறி பாட்டிக்கு பக்கத்தில் படுத்தாள். அப்போது பாட்டியின் ஒரு கையை பிடித்து பார்த்தாள். ஏன் பாட்டி, உன் கை முழுவதும் ஒரே மயிராக இருக்கிறது என்று கேட்டாள். அது அப்படித்தான். மோதிரங்கள் பலவற்றை போட்டிருந்தேன், அவை அழுந்தி அப்படியாகிவிட்டது என்றாள். பேத்தி பாட்டியின் நெஞ்சை தொட்டு பார்த்தாள். பாட்டி, ஏன் உன்னுடைய நெஞ்சிலும் அதிக மயிர் இருக்கிறது என்றாள். அதற்கு என் கழுத்தில் நீளமான சங்கிலிகள் போட்டிருந்தேன், அவை அழுந்தி அப்படி காய்த்து போய்விட்டன என்றாள். பேத்தி பாட்டியின் இடுப்பை தொட்டு பார்த்தாள். பாட்டி, ஏன் உன்னுடைய இடுப்பிலும் கனக்க மயிர் இருக்கிறது என்று கேட்டாள். நான் என்னுடைய உள் சட்டையை இறுக்கமாக போட்டிருந்ததால் அங்கே தழும்புகள் வந்துவிட்டன என்றாள். பேத்தி பாட்டியின் வாலை தொட்டு பார்த்தாள். அவளுக்கு வால் இருக்க நியாயமில்லை. அப்படி அவளுக்கு வால் இருந்ததை நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. அப்படி என்றால் இது மனிதர்களை தின்னும் அரக்கியாகத்தான் இருக்க வேணும் என்று நினைத்துக் கொண்டு, பாட்டி, நான் நித்திரை கொள்ளுவதற்கு முன் கீழே போய் ஒன்றுக்கு இருக்க வேணும் என்றாள். அதற்கு பாட்டி சொன்னாள், கீழே போய் தானிய களஞ்சியத்தில் இருந்து விட்டு வா. நான் உன்னை பொறிக்கதவால் கீழே இறக்கி விடுகிறேன். நீ போய் வந்தபின் அதை நான் மேலே இழுக்கிறேன் என்றாள் அரக்கி. பேத்தியை ஒரு கயிற்றில் கட்டி கீழே இறக்கி விட்டாள். கீழே இறங்கியவுடனே அவள் தன்னை கட்டியிருந்த கயிற்றை கழற்றிவிட்டு அதை கொண்டு போய் அதில் ஒரு மறையாடொன்றை கட்டிவிட்டாள். மேலே இருந்த பாட்டி, நீ போன வேலை முடிந்தவா என்று கேட்டாள். ஒரு நிமிஷம் பாட்டி. பேத்தி ஆட்டை நன்றாக இறுக்கி கட்டியபின், பாட்டி, எல்லாம் முடிந்தது, என்னை மேலே இழுங்கள் என்றாள். அரக்கி இழு இழு என்று கயிற்றை மேலே இழுத்தாள். மயிருள்ள அரக்கியே, மயிருள்ள அரக்கியே என்று கத்திவிட்டு களஞ்சிய கதவை திறந்து கொண்டு ஓடிப்போனாள் பேத்தி. அரக்கி ஆடு கட்டியிருந்த கயிற்றை மேலே மேலே இழுத்தாள். கடைசியாக ஆடு மேலே வந்து சேர்ந்தது. அரக்கி கட்டிலை விட்டு இறங்கி சிறுமியை துரத்தி கொண்டு ஓடினாள். சிறுமி ரேக் கதவை அடைந்த போது
அரக்கி தூரத்தில் இருந்து ரேக் கதவை அழைத்தாள். ரேக் கதவே, அவளை உன் கதவால் போக விடாதே, போக விடாதே. ரேக் கதவு அதற்கு பதில் சொன்னது. சிறுமி எனக்கு எண்ணெய் பூசிய பான் தந்தவள், அதனால் அவளை நான் போக விடுவேன் என்றது. சிறுமி ஜோர்டான் ஆற்றை அடைந்த போது அரக்கி ஆற்றை பார்த்து கத்தினாள். ஜோர்டான் ஆறே, ஜோர்டான் ஆறே, அவளை உன்னை கடந்து போக விடாதே என்றாள். அதற்கு ஜோர்டான் ஆறு பதில் அளித்தது. அவளை நிச்சயமாக போக விடுவேன். அவள் தன்னிடமிருந்த மோதிர வடிவ கேக்கை எனக்கு தந்தவள் என்றது. அரக்கி ஜோர்டான் ஆற்றினூடாக போக முயன்ற போது ஜோர்டான் ஆறு தன் நீரை தாழ்த்தி அதை போக விடவில்லை. அதனால் அரக்கி ஆற்றின் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டாள். ஆற்றின் அடுத்த கரையோரத்தில் நின்ற சிறுமி அரக்கியை பார்த்து கைகொட்டி சிரித்தாள். நன்றி.